வணக்கம். இன்னைக்கு மசாலா வேர்க்கடலை செய்ய போகிறோம். ஒவ்வொரு வேர்க்கடலையிலும் இந்த மசாலா ஒட்டி பிடிச்சிருக்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம குறிப்பிடுற அளவு பிரகாரம் இதை செஞ்சால் ரொம்பவே நல்லா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப்புன்றது நம்ம அன்றாடம் அரிசி எல்லாம் அளக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற படி கணக்கில் சொல்லணும்னா 1/8 போர்ஷன் இந்த படியில். இதை ஒரு மாகாணின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாகாணி அல்லது இந்த 1/2 கப்பு இது ரெண்டுமே சம அளவாக இருக்குது. நீங்கள் எதில் வேணால் அளந்து எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கப்பு நம்ம வேர்க்கடலை எடுத்திருக்கோம். இதுக்கு மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 20 ml தண்ணியை சேர்க்குறேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதை கல்லுப்பு சேர்த்து தான் கரைக்கணும். அதனால் இந்த கல்லுப்பை பொடி பண்ணது இதை சேர்க்குறேன். இதை நல்லா கரைச்சிக்கணும். இது கூட மிளகாத்தூளையும் சேர்த்து தான் கரைக்கணும். ஆனால் ரொம்ப நேரம் கரைச்சா நம்ம கை எரியுன்றதுக்காக முதல்ல உப்பை கரைச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைஞ்செடுத்து இதில் மிளகா பொடி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி, இது ரெண்டையும் சேர்த்து கலக்கணும். இதை நல்லா கலந்துக்கணும். நல்லா கலக்கணும். இதை நல்லா கலந்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதையும் சேர்க்குறேன். இதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கணும். இதுதான் இதனுடைய மசாலா. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதில் இந்த வேர்க்கடலையை சேர்க்குறேன். இப்போ இந்த வேர்க்கடலையும் அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். எல்லா வேர்க்கடலையிலையும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் சூடாயின்னு இருக்கு கடாயில். இது சூடாகட்டும். இது சூடாகிடுது. இப்போ இந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக தீயை குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு இதை சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி உடனே இதை பிரித்து விடணும். இந்த மாதிரி செஞ்சு இதை நல்லா பிரித்து விட்டுக்கணும். இப்போ நல்லா பிரிஞ்சிடுச்சு. இப்போ இது வேக ஆரம்பிக்குது. இப்போ தீயை கொஞ்சம் கூட்டிக்கணும். இப்போ இது வேகட்டும். வெந்துக்குனே வரும்போது இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்த்து இந்த சத்தம், இந்த ஓசை அடங்கிறது, இந்த கலரு, இது எல்லாம் பார்த்து நாம் எடுத்துக்கணும். இப்போ இது வெந்துருச்சு. தீயை கொஞ்சம் குறைச்சிடணும் எடுக்கிற நேரத்தில். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம சொன்ன அளவு பிரகாரம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.